யோ பென்ஸ் போற இடமாயா இது? என் இமேஜ் என்ன ஆகுறது? நல்ல வேலை இடிக்கல. எஸ். என்னையா அதெல்லாம்? பாருங்களேன், மாஸ் பண்ணுவேன். நீ முதல்ல அந்த கண்ணாடியை கழட்டு. ஸ்கிராட்ச் விழுந்தா உன்னை சாவடிச்சிருவேன்டா. கண்ணாடியா காரா? ரெண்டும் என்னோட தான்டா. அட போங்கண்ணே சும்மா. நான் தான் சொன்னேன்ல அந்த ஆளை நம்ம இடத்துக்கு கூப்பிடுன்னு. எங்கேயாவது ஒரு குரு சிஷ்யனை தேடி வருவாரா சொல்லு? சிஷ்யன் தான் குருவை தேடி போகணும். அதுதான் குருகுலத்தோட சம்பிரதாயம். அப்புறம் அவரு கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கான ஆளு, ஆனா செம்மையான கலைஞர். ரஷ்யால தலை சிறந்த சேப்கின் ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங்கோட ப்ராடக்ட் தான் அவன். அப்புறம் மத்தவங்க யாரும் தெரியும்னு டென்ஷன்லாம் வேண்டாம். கோச் நம்ம டிரைவர் மாதிரி கூடவே இருப்பான். அதெல்லாம் நான் சொல்லி செட் பண்ணி வச்சிருக்கேன். எங்கண்ணா வந்திருக்கோம் நம்ம இப்போ? ஒண்ணுமே புரியலையே. என்ன ரோடு முடிஞ்சிருச்சா? டெட்டா இதுக்கப்புறம் வழி இல்ல. சரி, இங்க இருந்து போட்டு பிடிச்சா போறது இல்ல. வண்டி வீடு வரைக்கும் வரும்னு தான் அவரு போன்ல சொல்லியிருந்தாரு. அது எப்படியும் ஆட்டோவா தான் இருக்கும். டேய், நீ வண்டியை திருப்பு. இங்க எப்படி நான் திருப்பி? ஒரு நிமிஷம். Give me 5 minutes. என்ன? அவரு உன்னோட கோச் தான், மறந்துடாத. குருவோட ஆசீர்வாதம் தான் முதல்ல தேவை. Trust me, this will work. ஐயோ அம்மா, இந்த எவ்வளவு தூரம் போகணுமோ? இவர் சிட்டில ஏதாவது வீடு வச்சிருக்கலாமே. தம்பி, அந்த சைக்கிளை கொஞ்சம் கூட. அட போடா. தேங்க்ஸ். அந்த வால் கூட கட் பண்ணுங்க. அப்படிதான். தம்பி, கை கட் பண்ணாம பாத்துக்க. ஹலோ, நான் தான். ஃபோன். ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் பாத்துக்கோங்க. அதெல்லாம் போய் பாரு. இந்த வேலை தான் செய்ய சொன்னேன், சும்மா பாத்துட்டுன்னு சொல்லல. ஷேன்ஷா பேர் இங்க யாருக்கும் தெரியாது இல்ல? இல்ல இங்க ஆஷா பாலா. அப்புறம் என்ன ப்ரோக்ராம்? ஆக்டிங் கிளாஸ், நாடக பிளே, சம்திங் லைக் தட்? இல்ல கம்யூனிட்டி குக்கிங். பசங்க ஆக்டிங் மட்டும் கத்துக்கிட்டா பத்தாது இல்ல, லைஃபையும் கத்துக்கணும்ல. அதுக்கு இடையில ஆக்டிங்கே இருக்கட்டும். எங்க ஸ்டூடெண்ட் இங்க? அவரு கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வண்டி இவ்வளவு தூரம் வர முடியல. வண்டி இது வரைக்கும் வருமா? கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான வண்டி. ஏதாவது ஸ்கிராட்ச் ஆச்சுன்னா அவர் அந்த கார் விஷயத்தெல்லாம் ரொம்ப பாப்பாரு. அப்படின்னா அங்கே கிளம்பலாம். வாங்க போலாம். பாத்தில இந்த வழியில சூப்பரா வண்டி வரும். எனக்கு தெரியும், நான் செமையான டிரைவர். ஆனா உங்களுக்கு தெரியாது. இங்க லாரி எல்லாம் வராது. ஆமா, நீங்க எதுக்கு சும்மா சிரிக்கிறீங்க? அது நான் அப்படிதான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்பதான் டீல் பண்ண முடியும். உங்களுக்கு எல்லாம் புரியும். அதான் நான் விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன். ஜஸ்ட் ஒரு புஷ், ஒரு சின்ன டியூனர். அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்படிதானே? அப்புறம் ரொம்ப டைட் ஷெடியூல், நிறைய சினிமாவோட பேக் டு பேக் ஷூட் இருக்கு. இதுக்கு இடையில ப்ரிப்பேர் பண்றதுக்கான நேரத்தை நீங்க தான். அது ஓகே, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அப்புறம் என் ரூட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பேசிக்கலி ஒரு 6 மாதத்துக்கு என்னை கட் பண்ண முடியாது. அப்புறம் நான் சொன்ன பேமெண்ட்டில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எனக்கு ஓகே தான். பேமெண்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க, அதில் பிரச்சனையே இல்லை. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஐ மீன் இதுக்கு முன்னாடி? நான் நினச்சா இதை ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருப்பீங்கன்னு. அது இல்லை, ஒய் ரஷ்யா? ஐ மீன் அங்கே எம்பிபிஎஸ் படிக்க போன ஃப்ரெண்டு ஒருத்தன் எனக்கு இருக்கான். பட் ஆக்டிங். இவரோட சவுண்டுக்கு என்னாச்சு? ஒரு சின்ன ஈகோ. மாலி தியேட்டர். மாலி? அந்த மாலி இல்லை, மெத்தட் ஆக்டிங் மாலி. தெரியாதா? ஸ்டாலின் ஸ்குவாஸ்கி, போரோ ஸ்குவாஸ்கி, டீச்சர்ஸோட மெயின் இடங்கள். அதான் என்னோட மெயின் நேம். அப்புறம் கவர்மெண்ட்டோட ஸ்காலர்ஷிப் எல்லாம் எனக்கு இருந்தது. நான் முன்னாடி சொன்னேன்ல, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுன்னு. பேசிக்கலி நான் ஒரு மாடர்ன் மேன் தான். அப்படின்னா இந்த சாதாரண மனுஷங்க மாதிரி எனக்கு இந்த ரா ஃபீலிங்ஸ் எல்லாம் கிடையாது. லைக் பெயின், ஹேட், ஈகோ, ஜெலசி, இன்சல்ட், இதெல்லாம் என்ன பாதிக்கிற விஷயமே கிடையாது. பிகாஸ் ஐ எம் அன் ஆக்டர். ஏன்னா எல்லா விதமான வைலன்ஸையும் எதிர்க்கிற மனுஷன் தான் நான். கொஞ்சம் கூட வைலன்ஸ் இல்லாத உலகம், அதுதான் என்னோட கனவு. வாவ். அப்போ ஆக்டர் ஆகிட்டு சினிமாவில் ட்ரை பண்ணலையா? நோ, நெவர். சினிமா ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி தான். நான் இங்க நாடகமெல்லாம் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கேன். குழந்தைங்களுக்கு நாடகம்லாம் கற்றுக் கொடுத்து, அப்புறம் பிகே என்கிட்ட சொன்னாங்க, ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுங்கன்னு. ஆக்டிங்கோட பேசிக்ஸ் எல்லாம் சரி பண்ணி அப்படியே. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சு இல்ல? அப்போ இப்போ நம்ம ஆரம்பிக்கிறதுனால நல்ல விதமா ஷேக் ஹேண்ட் கொடுத்து ஆரம்பிப்போம். Come on.
அசோசியேஷன் ப்ராப்ளத்தை அந்த கேஸை நீங்க சால்வ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சாதாரண தொழிலாளியோட காலை உடைச்சிருக்கீங்க. அவருக்கு நீங்க என்ன உதவி பண்ணீங்க? அன்றைக்கி அந்த காரை ஓட்டினது நான் இல்லை, என்னோட டிரைவர் தான். ஒரு முக்கியமான விஷயத்துக்காக அன்றைக்கி செட்டில் இருந்து என் காரில் வெளியே போனப்போ துரதிருஷ்டவசமாக அன்றைக்கி சினிமாவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சகோதரருக்கு தெரியாமல் காரில் இடிச்சிருச்சு. அதுக்கான முழு பொறுப்பும் மருத்துவ செலவையும் என் சார்பில் நான் ஏற்றுக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் செட்டுக்கு வந்தாலே சண்டை இழுக்கிற ஆளுன்னு பொதுவாக சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லுங்கள். என் கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டையும் இதே கேள்வி நீங்கள் கேட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுது. சார், சாரோட படத்துல டைரக்டர் கோஷி ஒரு மீடியா கிட்ட சொன்னது, நீங்க ஒரு கொஞ்சம் கூட ஒரு டிசேவிங் இல்லாத சும்மா சூப்பர் ஹீரோவா நடிக்கிற ஒரு முட்டாள் பையன் தான். அதுக்கு அவரே மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அப்ப கோஷி சாரோட படம் ரீஸ்டார்ட் பண்றீங்களா? அது ஒரு க்ளோஸ்டு சாப்டர். சாரி, நானா க்ளோஸ் பண்ண ஒரு சாப்டர். மஞ்சள் பூவே படத்தோட செட்டில் பிரச்சனை வந்தப்போ நீங்கள் மறைஞ்சிருந்தீங்க. அது உங்கள் மேலே தப்பு இருந்ததுனால தானே? நான் ஒரு ட்ரிப்புக்கு போயிருந்தேன். ஓடி ஒளிஞ்சிக்கிறதுக்கு நான் ஒன்றும் கிரிமினல் இல்லை. உங்களோட ஒரு காலத்தில் ஹிட்டு ஜோடியாக இருந்த ஆண்பாவா, அதுக்கப்புறம் அவங்க கூட ஏன் இன்னும் படம் வராமல் இருக்கு? எல்லா படத்துக்கும் ஒரே ஹீரோனை போட்டால் சரியாயிடுமா? இல்லை, உங்களோட பழக்கத்தை வச்சு தான் நான் கேட்டேன். சரி, மற்றவங்க பர்சனல் லைஃப்குள்ளே எட்டி பார்க்கறது வேணா உங்கள் வேலையாக இருக்கலாம், ஆனால் என் வேலை அது இல்லை. வா வா வா. சார் ஒரு நிமிஷம் சார், நில்லுங்க சார். சார் பதில் சொல்லிட்டு போங்க சார். நான் தான் சொன்னல, ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டால் போதும். உன்னால என்னென்ன கேட்குறானுங்க ஸ்மூத் பண்றதுக்காக தான். அதுக்கு நீ இப்படியா கேட்பானுங்க? எல்லாம் நீ பண்ண வேலை உனக்கு இருக்கு. எல்லாத்தையும் நீயே சால்வ் பண்ணு. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் சரி நீயே பண்ணிடுறேன். தனியாக போய் சமாளிச்சுக்கோ, என்ன கூப்பிடாத. டேய் டேய் டேய், வண்டிடு வண்டிடு. குட் மார்னிங். ஹலோ. நீங்க என்ன பண்ற? என்ன? இல்லை, இங்கே என்ன பண்ணுறீங்க? ஆக்டிங் கிளாஸ். நான் ஃபுல்லாக ப்ரிப்பேர்டு தான், எல்லாம் செட் பண்ணிடலாம். என்ன? அப்போ இந்த ஆள் கார் ஓட்டலையா? இல்ல, அந்த ஆளுக்கு இந்த பெரிய வண்டிலாம் ஓட்ட கொஞ்சம் பயம். அது ஸ்கிராட்ச். ஆமாம் ஆமாம் ஆமாம், எனக்கு ஒரு கிளச்சும் தேவைப்படுது, அதனால தான். அப்படி சொன்னா எப்படியா? இந்த ஆள் நம்ம டிரைவர் தானே சொல்லி வச்சிருக்கோம். யார் சொன்னது? மாற்றி சொல்லணும். இப்போதானே நீங்கள் சொல்ல போறீங்க. இல்லைனா ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லணும், இல்லைனா ஒரு பிரதர்னு சொல்லுங்க. நம்ம 2 பேரை பார்த்தா பிரதர் மாதிரி தானே இருக்கு, எல்லாரும் நம்புவாங்க. ஒரு ஆக்டரா செட்டில் ஆகணும்ல, அப்படிதானே எல்லாமே. கையை பார்த்துட்டே போகலாம். வண்டி எடுறோம். பெல்ட் போலாம், சவுண்ட் வரும்ல. இங்கே தான் ஷூட்டா? ஏன் கோயம்பேட்டில் வச்சிருக்கலாம்ல? இவ்வளோ பப்ளிக் இருக்க இடத்துல வச்சிருக்கீங்க. பவுன்சர் சொல்லையா? சொல்றேன்ல. லைட்ஸ்லாம் ஓகேவா? கோச் கோச், இங்க வாங்க. இங்க சொல்றேன்ல. சொன்ன விஷயம் என்னாச்சு? எதுவும் நடக்கல. இதுக்குள்ள எப்படியாவது நடத்தி இருக்கணும். நல்ல அறிவுள்ள ஸ்டூடெண்ட் தான், பாவம் முட்டாள். கொஞ்சமா மூளை இருக்கு. நம்ம தாரே ஜமீன் பர்ல கோச் இருக்கார்ல, அதுல அமீர் கான் வந்து சொல்லி கொடுப்பார்ல. கோச் அப்படி சொன்னா போதும், கோச்சால முடியும். நான் சொல்றேன்ல, போங்க 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 போங்க. ஏ தம்பி, ராபினை கஸ்டடியில் எடுக்க 2 போலீஸ் வராங்க. அந்த சீனு தான் இப்போ. ஸோ அப்போ எப்படி இருக்கு உங்க மோடஸ் ஆப்ரண்டி? எந்த ஆண்டி? ஒரு இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் என்ன மாறி மாறி கொஸ்டின் பண்ணுறாங்க. அதில் என்ன பண்ணும்? அப்போ எப்படி இருக்கும் ஐ கான்டாக்ட்? ஐ கான்டாக்ட் எப்படி இருக்கும்? டேக்கில் பார்த்தா போதும். சீன் அடிக்கும் போது பார்த்துக்கலான்னு. ஓகே. ஆம்பியன்ஸை செட் பண்ணுங்க. சரி சார். கேஷ்ல இருக்கறானே ஏதாச்சும் எழுதி இருக்க சொல்லு. சும்மா இருக்கானு சொல்லு. அண்ணா நீங்க கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ணுங்க. நான் சொல்ற வரைக்கும் நீங்க அப்படியே பண்ணிட்டே இருங்க. செட் பண்ணு. செக் செக். கேக்குது. ஓகே. சார் ரெடி சார். ரெடியா? ரெடி சார். ஓகே. பிரதேஷ். ரெடி சார். ரெடி சார். Clap in. Clap out. And action. போலீஸ் தெரியும். அப்ப நம்ம போலாமா? எங்கே போனோம்? டேய், உன்ன மாதிரி டெரரிஸ்ட்டை எங்கே கூட்டு போவாங்களோ அவங்க தான் கூட்டு போவோம். வர முடியாது. எப்படி தூக்கின்னு போகணும்னு தெரியும்டா. அதச்சேத்வம் இமம் தர்மியாம் சங்கிராமம் ந கரிஷ்யசி ததஸ்வ தர்மம் கீர்த்திம் சஹித்வ பாபம் அவாப்ஸ்யசி. Got it. கேட்கும்போது ஏன் பேசுறீங்க? இதெல்லாம் கவனிக்க இங்க யாரும் இல்லையா? யார் அங்க பேசுனதே? லெனின் எப்படி பண்றீங்க? லெனின் அண்ணா சார், இப்போ பண்ணது சூப்பரா இருக்கு. இருந்தாலும் ஒன்று போலாம். என்னாச்சு?
ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இன்டென்ஸாக போயிருக்கலாம். ஏன்னா நீங்கள் அவங்களோட கேள்விக்கு நீங்கள் பாதர் ஆகவே இல்லை. ஓகே ஓகே ஓகே. சார் ஒன் மோரா ஆ 1 மோரான்னு கேட்டேன். ஆமா. ஒரு 2 மினிட்ஸ் லைட் மாத்திக்கிறேன். டேய் சீக்கிரம் போயிட்டு வாடா. அவரை கூப்பிடுங்க. அண்ணா அவர் கூப்பிடுறாரு. ஐ கான்டாக்ட். நான் இங்கே வரேன். அது ஐ கான்டாக்ட் தான் ப்ராப்ளம். ஏய் இன்டென்சிட்டி பாரு டேய். கொஞ்சம் பேன் ரைட் வா. ஐ கான்டாக்ட் ப்ராப்ளம்னால தான் அவங்க கட் சொன்னாங்க. நீங்க பேசுற நேரத்தில் அதிக நேரம் சிஏஏ மட்டும் பாருங்க. உங்களுக்கு பக்கத்தில் நிற்கிற போலீஸ்காரனை நீங்க கவனிக்கவே தேவையில்லை. கான்ஸ்டபிள்கிட்ட பேசும்போது எஸ்ஐயை மட்டும் கவனிச்சா போதும். அந்தால சும்மா இக்னோர் பண்ணிடுங்க. கான்ஸ்டபிளுக்கு எதுவும் நீங்க பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. காரணம் நீங்க ஈக்குவலா பார்க்க வேண்டியது சிஐஏ மட்டும் தான். அவரை மட்டும் கவனிச்சா வண்டி போதும். எங்க வேணாலும் கொண்டு போய் விடியா, அதே என்கிட்ட வந்து கேட்குற. நிழல் இருக்கிற இடமா பார்க் பண்ணுங்க. புது டிரைவர். நம்ம டேக் போலாமா? ரெடி சார். கிளாப். ரெடி சார். டேக் போலாமா? யார் நீங்க? ஓகே. நகருங்க. ஆக்ஷன். அது ஐ கான்டாக்ட் தான் பிரச்சனை. பைத்தியக்காரனாட்டம் ஐ கான்டாக்ட்னு சொல்லிட்டு போயிட்டான். போலீஸ் நீங்க அதிகமா சிஏஏ மட்டும் பாருங்க. உன்ன மாதிரி டெரரிஸ்ட்டை எங்க கூட்டு போவாங்களோ அங்கே தான் ஃபோக்கஸ். வர முடியாது. பக்கத்தில் இருக்கிற போலீஸ்காரனை நீங்க கவனிக்கவே தேவையில்லை. கான்ஸ்டபிள் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொன்ன அவசியமே இல்லை. நீங்க ஈக்குவலா பார்க்க வேண்டியது சிஏஏ மட்டும் தான். தூக்கிட்டு போறதுக்கு எங்களுக்கு தெரியும். நான் சொன்னது புரியலையா? இந்த ஐ கான்டாக்ட் அதிகமாக மாறுறதுனால தான் பெர்ஃபார்மன்ஸ் வீக்காக தெரியுது. அதனால நீங்க ஷார்ப்பாக பார்க்கணும். கன்ஃபியூஷன் ஆகாதவன் இருந்தாலும் சொன்னதை கேட்டு குழம்பாத. ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். எனக்கு ஒரு பிரேக் வேணும். ஆ ஒரு 5 நிமிஷம். ஏய் நான் சொன்னேன்ல ஐ கான்டாக்ட் தான் ப்ராப்ளம். நீ யாரா என்ன எப்படி நடிக்கிறதுன்னு சொல்றதுக்கு? சி நான் உங்களை எதுவும் பண்ணல. இந்த மாதிரி கை வைக்கிறது ஒரு நல்ல ஆர்டிஸ்டுக்கு அழகு இல்லை. எனக்கு நடிப்பு சொல்லி கொடுக்கறதுக்குலாம் உனக்கு தகுதி இல்லை. உனக்கு சினிமானா என்னன்னு தெரியுமா? கேமரா எங்கே வைக்கணும், எந்த லென்ஸ் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சதான் நடிக்கணும். இது உன் ஸ்டேஜில் பண்ணுற ட்ராமா இல்லை. எல்லாம் ஒரே ஆக்டிங் தானே. உன்கிட்ட நடிக்க சொல்லி கொடுன்னு கேட்டனா? நான் தான் சொன்னல எனக்கு தேவைப்பட்டா நானே கேட்குறேன்னு. அப்படியே செட்டுக்குள்ள வந்து ஷைன் பண்ணலான்னு பார்க்குறியா? எனக்கு இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சது. நீ கத்துக்கிறத கேட்டா ப்ராப்ளம் ஆயிடும். யூ திங்க் டூ மச். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ தான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிட்டா. ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. நீங்க ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். கெட்டிங் கன்ஃபியூஸ்ட் இஸ் தி பிகினிங் ஆஃப் தி லேர்னிங். எல்லாம் சரி பண்ணிடலாம். ஒன்றும் சரி பண்ண வேணாம். உன் சர்வீஸ் எல்லாம் போதும். கிளம்பிங்க இருந்த. ஹலோ, இது ஒன்றும் சர்வீஸ் இல்லை, இது என்னோட டியூட்டி தான். இங்க பாருங்க, இதுல நான் மட்டும் இல்லை, நீங்களும் சைன் பண்ணியிருக்கீங்க. இங்க என்ன கூப்பிட்டது நீங்க தான். அவ்வளோதானே? அந்த அக்ரிமெண்ட் என்ன கிழிச்சு போட்டீங்க? ஊர்ல இருக்க பைத்தியங்கள்லாம் என்ன சுத்தி தான் இருக்குது. போய் தொலைங்கடா இங்கிருந்து. நான் எங்க போறது? நடிப்பு கத்து கொடுக்க வந்திருக்கணும். பஞ்சு மிட்டாய் தலைய ஆளப்பார் நல்ல மாடு மாதிரி.